கூட்டணி குறித்தான முடிவை வெளியிட்டு எதிர்பாராத ட்விஸ்ட் வச்சிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தனக்குத்தானே ட்விஸ்ட் ஆனது தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரிய வரும் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளுடைய கூட்டணியானது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ட்டு திமுகவினர் சொல்றாங்க. ஆனா இந்த விவகாரத்தை பத்தி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கூட சிவராத்திரியில எஸ்பி வேலுமணி அவருக்கு அடுத்தபடியா ஈஷா மையத்துல கலந்துட்டு கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது திடீரென அந்தர்பல்ட்டி அடிக்க காரணம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் அரசியல் வேலைகளை ரொம்ப பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில கட்சிக்கு விருப்ப மனு வாங்குறதற்கே ஆள் இல்லாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய தேமுதிக விஜயகாந்த் அவர்களால் துவங்கப்பட்ட அந்த ஒரு கட்சியானது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது திமுக கட்சி கூட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஈஷா யோகா மையத்துல எஸ்பி வேலுமணி அவர் கூட ஒன்னாக போய் மாலை அணிந்து, அதாவது எஸ்பி வேலுமணிக்கு ஒரு ஜக்கி வாச மாலை போட்டு அடுத்த கட்டமா பிரேமலதா விஜயகாந்துக்கு மாலையானது போடப்பட்டது. இப்படி மிகுந்த, அதாவது அஇஅதிமுக கூட்டணிக்கு வருவது போல இருந்து டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டை போட்டு டிஎம்கே பக்கம் போயிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இதுல என்ன ஒண்ணுன்னா, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 தூய்மை பணியாளர்கள் விவகாரம், அதே போல நிறைய பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள், அதே போல ஆசிரியர்கள், இவங்க பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்துனாங்க. இந்த போராட்டத்துக்குலாம் நேரடியாகவே போயிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களே போய் கலந்துக்கிட்டு திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. இப்போ மக்கள் கிட்ட போகும்போது என்ன போய் எப்படி இவங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல், அதாவது திமுக மிகப்பெரிய அளவு லஞ்சம் ஊழல் செய்கிறாங்க, அது மிகப்பெரிய லஞ்ச கட்சி, வாரிசு கட்சி அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய நபர் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவரினுடைய கொள்கைக்கு முரண்பாடா இப்படி ஒரு கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தேமுதிக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களே சொல்றாங்கன்னா பாருங்களேன். அதே போல 2016 சட்டமன்ற சமயத்திலேயே கலைஞர் அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே விஜயகாந்த் அவர் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில அப்பதான் பழம் நழுவி பாலில் சீக்கிரம் விழும் அப்படின்ட்டு கலைஞர் சொன்ன வார்த்தையை இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த திமுக கூட்டணி வேண்டான்ட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கின நபர் விஜயகாந்த் அவர்கள். அவரினுடைய கருத்துக்கு முரண்பாடா எதிராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு கட்சி தொண்டர்களே சொல்றாங்க. இதுல 2021 24 அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில திமுக கூட கூட்டணியே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு, அதே போல மக்கள் நல கூட்டணியிலிருந்து அங்கம் வைத்த இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல வைகோ, தொல் திருமாவளவன், இவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய எந்த கட்சிகளிலும் கூட்டணியே கிடையாது, அது நமக்கு தோல்வியை கொடுக்கும் அப்படின்ட்டு 2021 24 தேர்தல் நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது காற்றில் பறக்க விடப்பட்டதா அப்படின்ட்டு அந்த கட்சிக்காரங்க கேட்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரு நபர், மனசில் பட்டதை தைரியமாக பேசக்கூடிய நபர். ஏங்க, அவர் ஒரு எம்எல்ஏவாக தாங்க இருந்தார், எதிர்கட்சி தலைவராக தாங்க இருந்தார், மந்திரியா இருந்தால் தான் ஊழல் பண்ண முடியும் அப்படின்ட்டு பல பேர் கேள்வி எழுப்பாங்க இல்லையா? இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களே பல பேர் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. எப்படி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாலாஜி, SS பாலாஜி, அவர் மிரட்டார் இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வுகளில் எதுலேயுமே ஈடுபடாத ஒரு நபராக இருந்த ஒரு நபர், கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி திமுகவுடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அணுக போகுது. இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பொருந்தக்கூடிய கூட்டணியா, பொருந்தாத கூட்டணியா? இப்போ தேமுதிக உள்ள வந்த உடனேவே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி போய்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருப்பதா பேசப்படுகிறது.
ஒட்டுமொத்தமாக இந்த பொருந்தாத கூட்டணின்னு அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய தேமுதிக திமுக கூட்டணியை வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.